கார்கிவ் பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற ரஷ்ய படைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ராணுவ உயர் அதிகாரிகளிடம் காணொலி மூலம் பேசிய அவர், கார்கிவ் பகுதிக்குள் நுழைய முயன்றவர்களை யுக்ரைன் வீரர்கள் தடுத்து விரட்டியதாக தெரிவித்தார். ரஷ்யா எல்லையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள யுக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவின் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியில் இயங்கி வரும் பள்ளிகளுக்கு ஒரு வாரம் விடுமுறை அளிக்க மாகாண நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. மாணவர்களை நிழலான பகுதிகளில் வைத்து வகுப்பெடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. லாகூரில் இயங்கி வரும் சில பள்ளிகள் காலை 9 மணிக்கு முன்னதாகவே வகுப்புகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் பிரேசிலின் தெற்கு மாநிலமான ரியோ கிராண்டே டோ சுலில் 93% நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 65,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கின்றனர். மேலும் 5,80,000 இடம்பெயர்ந்துள்ளதாகவும் பிரேசில் அரசு தெரிவித்திருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் பிரேசிலின் ஒரு பகுதியில் கடும் வறட்சி நிலவி வரும் நிலையில் மற்றொரு பகுதி வெள்ளத்தில் மிதக்கிறது. பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மாயமான 3,000 பேரின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. எங்கா மாகாண தலைநகர் போர்ட் மோஸ்பிக்கு 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவ்கலாம் கிராமம் நிலச்சரிவால் மண்ணுக்குள் புதைந்தது. மாய்ஃப் முரிடுகாவை சேர்ந்த 6 கிராமங்களும் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் காணாமல் போன 3,000 பேரின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் புளோரிடா மாகாண நெடுஞ்சாலை நடுவே வாழ்க்கையை வெறுத்து போனதைப் போல் விரக்தியில் படுத்திருந்த பூனைக்குட்டியை காவலர் ஒருவர் பத்திரமாக மீட்டார். பூனை சாலையில் படுத்திருப்பதை கண்டதும் தனது ட்ரக்கை நிறுத்திய ஓட்டுநர் காவலர் வருகைக்காக காத்திருந்தார். காவல்துறை அதிகாரி விரைந்து வந்து ட்ரக் ஓட்டுநருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு பூனையை பத்திரமாக அழைத்து சென்றார். கையில்லாமல் பிறந்த அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான 5 வயது சிறுவன் உலகிலேயே முதன்முறையாக பயோனிக் ஹீரோஹாமை பெற்ற மிக இளம் வயது நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சூப்பர் ஹீரோ ரசிகரான சிறுவன் ஜோர்டான் மொரோட்டா அயன்மேன் பாணியில் பயோனிக் ஹீரோஹாமை அணிந்தபடி வலம் வருகிறார். பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் ஓபன் பயோனிக்ஸ் தயாரித்த இந்த ஹீரோஹாம் 3D தொழில்நுட்ப திறன் வாய்ந்த செயற்கை கை. இந்த நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் விரல்களை கட்டுப்படுத்த பொருள்களை இயல்பாக பிடிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.